ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இலை கொழுக்கட்டை செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப்பு மாவு எடுத்து இந்த பருவத்தில் நம்ம அதை கலக்கி வச்சுக்கிடணும். ஒரே ஒரு நுள்ளு உப்பு போட்டு கலக்கி வச்சுக்கோங்க. ஒரு நுள்ளு தான் உப்பு போடணும். ஒரு கப்பு அவல், ஒரு கப்பு தேங்காய், ஒரு சின்ன கப்பில் வேர்க்கடலை, 4 ஏலக்காய், ஒரு 10 ஸ்பூன் சர்க்கரை, அவ்வளவும் வேணும். இனி நமக்கு அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல இரும்பு சட்டியில் ஒரு 2 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு இந்த தேங்காய் போட்டு வறுத்து இந்த அவலும் போட்டு வறுக்கணும். தேங்காய், அவல், பிறகு இந்த வேர்க்கடலை எல்லாம் போட்டு நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. அது கூட நம்ம சர்க்கரை இருக்குது பார்த்திங்களா, சர்க்கரையும் போட்டு ஏலக்காய், 4 ஏலக்காய் இருக்குது பார்த்திங்களா, அதுவும் கூட பொடி பண்ணி அது கூட சேர்க்கணும். கொஞ்சம் போல் ஒரு ஸ்பூன் எள்ளு கூட பார்த்திங்களா. இதெல்லாம் நல்லா வறுத்து வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாம் சர்க்கரையும் அவலும் தேங்காயும் வேர்க்கடலையும் எள்ளும் ஏலக்காய் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடணும். இல்லை, இதே மாதிரி இலையில் தோசை சுடுத மாதிரி நம்ம இந்த மாவை ஊற்றி வச்சுக்கிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க எள், அவல், வேர்க்கடலை, தேங்காய் எல்லாம் கூட சேர்த்து இதை மூடி வைக்கணும். இப்படி மூடி மெதுவாக நல்லா அமர்த்தணும். ஒன்றும் செய்யாது, மாவுலாம் வெளியில் வராது. இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம இட்லி குப்பரையில் தண்ணி வச்சு மேலே ஒரு தட்டு வச்சு இதை அதுக்குள்ளே வச்சு வேக வைக்கணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வச்சு வேக வைக்கணும். இது இட்லி பாத்திரத்தில் இட்லி குப்பரையில் தண்ணி வச்சு மேலே ஒரு தட்டு இருக்கும்ல, அந்த தட்டை வச்சு இந்த இலை கொழுக்கட்டையை மேலே வச்சு நம்ம மூடி வேக வைக்கணும். அப்படி மிச்சம் இருக்க எல்லா மாவும் இதே மாதிரி நம்ம செய்யணும். மாவு வெளியிலலாம் வராது. நல்ல சூப்பரான இலை கொழுக்கட்டை நமக்கு கிடைக்கும். இதை மலையாளத்தில் இலை எடை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா மாவும் இதே மாதிரி நான் செஞ்சுட்டேன். இனி ஒரு 15 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வேக வைக்கணும். நல்லா ஹை ஃப்ளேம் வச்சா ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். பார்த்தீங்களா, இந்த இலையப்பம் இலை கொழுக்கட்டை நல்லா வெந்துட்டு பார்த்திங்களா, எவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் கூட செஞ்சு பாருங்கள். ஏன்னா வீட்டில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டி, அது மாதிரி தான் ரொம்ப ஹெல்தி. இந்த வீடியோ இஷ்டப்பட்டிருந்தால் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. Bye. See you. Thanks for watching.